தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவு விழா. டெல்லியில் நினைவு தபால் தலை சிறப்பு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி வந்து திமுகவை அழித்து விடலாம் என கனவு காண்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர், எந்த காலத்திலும் யாரும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என்றார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையை கண்டித்து வருகிற 11ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். வங்கக்கடலில் வருகிற 14, 19 ஆகிய 2 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் புயலாக மாற வாய்ப்பில்லை என கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பியில் காதலிப்பதாக கூறி சிறுமியை 6 மாதமாக பாலியல் வன்கொடுமை செய்த நபர். பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் தொடர்புடைய நபரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் 14 பேர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் MP சத்யபாமா உள்ளிட்டோரை நீக்கம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம், நடிகர் அருண் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்த நிபுணர்கள் புரளி என்பதை உறுதி செய்தனர். கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக MLA K. சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு இன்று பிற்பகல் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நகைக்காக 2 மூதாட்டிகள் கொல்லப்பட்ட சம்பவம். இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். கோவை மாவட்டம் இருகூர் பகுதியில் காரில் பெண் கூச்சலிடும் CCTV காட்சிகள் வெளியான சம்பவம். பெண் கடத்தப்பட்டதாக புகார் வரவில்லை என கோவை மாநகர காவல் ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பள்ளி சிலைகள் மாயமாகவில்லை என அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசாரிடம் பொய் புகார் அளித்தவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சொகுசு காரில் வைத்து பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். மனை இடம் வாங்குவதற்காக காரில் சென்ற பெண் நகைக்காக கொல்லப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டெல்லி விமான கட்டுப்பாட்டு அமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவையில் பாதிப்பு. விமான சேவை பாதிப்பால் ஏராளமான பயணிகள் அவதியுறுகின்றனர். தொழிலதிபர் அனில் அம்பானி வரும் 14ஆம் தேதி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வங்கிகளில் ரூபாய் 17,000 கோடி கடன் பெற்று மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. காற்று மாசுபாடு காரணமாக சுவாச பிரச்சனை உள்ளிட்ட உடல் உபாதைகளால் டெல்லி வாசிகள் அவதியுறுகின்றனர். சார், அது என்ன பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா? ஆமா, அதுக்கு நான் 0 சைஸ்ல இருக்கணுமா? நான் சரி, என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். மரியாதையற்ற கேள்விகளுக்கு நான் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தவறு என நடிகை கௌரி கிஷன் தெரிவித்துள்ளார்.
யூடியூபருடனான வாக்குவாதம் குறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், என் உடல் குறித்து கருத்து சொல்லும் போது எதிர்வினையாற்றக்கூடாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திருமணத்திற்கு சென்ற 2 பேர் மாயமாகி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். விவசாய நிலத்தில் அனுமதியின்றி மின்சார வேலி அமைத்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஹோசூரில் தொழிற்சாலைக்கு சொந்தமான மகளிர் விடுதியில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரம். ரகசிய கேமரா வைத்த ஒடிசா பெண்ணின் ஆண் நண்பரை டெல்லியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசநாதர் மலைக்கோவில் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம். அச்சமடைந்த பக்தர்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் தாயனூரில் ஓய்வு பெற்ற தாசில்தார் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வயலில் கிடந்த உடலை மீட்ட சோமரசம்பேட்டை போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே தனியார் கல்லூரி பேருந்து ஷேர் ஆட்டோ மீது மோதி விபத்து. விபத்தில் காயமடைந்த 4 பேர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஒரே நாளில் அடுத்தடுத்து 6 கடைகளில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து அம்மாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறுவை சாகுபடியை தொடர்ந்து சம்பா தாளடி பருவத்தில் இலக்கை தாண்டி டெல்டா விவசாயிகள் சாதனை படைத்துள்ளனர். 3,42,000 ஏக்கர் பரப்பு சாகுபடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அடுத்த ஆண்டு இந்தியா வர வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். மோடி ஒரு சிறந்த மனிதர் என்றும் தனது நண்பர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.